இது ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு ஏரியாவுக்கு போறதுக்கு, மக்கள பார்க்கறதுக்கு, நிர்வாகிகள பார்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இல்ல உங்களுக்கு. ம். ஸோ, அத நீங்க அவரு எப்பயுமே அவரு விடமாட்டாரு. அதான் சொன்னேன், இதுக்கு இல்லாம காலையில நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஆட்டோ தொழிலாளர்களுக்கு மட்டும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி, அவங்களுக்கு ஒரு அதாவது நலத்திட்ட உதவிகள் குடுத்தாரு. ம். இப்ப இந்த இடையில பார்த்தீங்கன்னா, எந்த மாவட்டத்திலயும் நடக்கல. ம். கரூர் மாவட்டத்தில அந்த 12ல மார்க் வாங்குன அந்த 3 மாணவிகளுக்கு மட்டும் அழைச்சு, அவங்களுக்கு ஒரு வெகுமதி குடுத்து, அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சாரு. எந்த மாவட்டத்திலயும், வேற எங்கேயும் திமுகல வேற எந்த அமைச்சர்களும் செஞ்ச மாரி தெரியல எனக்கு. கரூர் ம்ஹ்ம். மாவட்டத்தில மட்டும் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகள். ம். நீங்க 1, 2, 3க்கு வந்து அரசு குடுப்பாங்கன்னு வச்சுக்கங்க. கலெக்டர் கூப்பிட்டு ம். பாராட்டுவாரு. ஆனால் ம். 1, 2, 3 அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகள அழைச்சு ஒரு பாராட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு வெகுமதி குடுத்தாரு. ம். ம். அதில தனியா அதே மாரி பார்த்தீங்கன்னா, தரக்கடை வியாபாரிகள். அவங்க வெயில் அதிகமா இருக்குன்னு கூப்பிட்டு, எல்லாத்துக்கும் ம். நிழல் குடை. ஓ! அது எல்லாத்துக்கும் நிழல் குடை. கரூர் மாவட்டம் அதில உள்ள ம். எல்லாத்துக்கும் நிழல் ம். குடை. ம். ஸோ, இது ம். மாரி தொடர்ச்சியா நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ம். 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 இதுதான் வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. எங்க போனாலும் ஜெயிக்கிறாரு. ம். எப்படி வந்தாலும் ஜெயிச்சுட்டு வராரு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இதுதான் காரணம். ம். அந்த ஒரு 40 நாள் மட்டும் வேலை பார்க்க முடியாதுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, நீங்க மக்களோட தொடர்ந்து பயணம் பண்ணீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும்.